Allahu 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 Allah Allahu 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 Allah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah hamdan katsiran wa subhanallahi bukratan wa asila wassalatu wassalamu ala asyrafil khalqillahi basyiran wa nadhiran wa da'iyan ila Allahi bi'idnihi wa sirajan munira. Sallallahu ala sayyidina wa nabiyyina maulana Muhammadin tasliman kathiran kathira. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim, Bismillahirrahmanirrahim, Inna kulla shay'in khalaqnahu biqadar. Sadaqallahul mawlanal azim. وقال النبي صلى الله عليه وسلم انظروا إلى من هو أسفل منكم ولا تنظروا إلى من هو فوقكم. صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய அன்பும் அருளும் நமது உயிரிலும் மேலான காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத்தாபிஈன்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இனி வர இருக்கக்கூடிய மூமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்ல துஆக்களோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் வாழக்கூடிய சாதாரணமான மனிதர்கள் முதல் ஆக உயர்ந்தவர்கள் என்று கருதப்படக்கூடிய மனிதர்கள் வரை எல்லோரும் ஆசைப்படுவது வெற்றியை. உலகத்தில் வாழக்கூடிய எல்லோரும் சொல்கிறார்கள் வாழ்க்கையில் வெற்றி வேண்டும் என்று. வெற்றி இல்லாமல் வாழ்க்கை என்பதே இல்லை என்று எல்லோரும் சொல்கிறார்கள். உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் வெற்றியை தேடிக்கொண்டே அலைகிறார்கள். பொருளாதாரத்தை கொண்டு வெற்றியை மனிதன் தேடுகிறான். கல்வியை கொண்டு வெற்றியை மனிதன் தேடுகிறான். தனக்கு கிடைத்த பதவிகளை கொண்டு வெற்றியை மனிதன் தேடுகிறான். குடும்பத்தை கொண்டு வெற்றியை மனிதன் தேடுகிறான். பிள்ளைகளை கொண்டு மனிதன் வெற்றியை தேடுகிறான். இப்படி ஒவ்வொரு மனிதனும் உலக வாழ்க்கையில் வெற்றியை தேடிக்கொண்டே இருக்கிறான். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வெற்றி கிடைப்பதற்கான வழி என்ன? மனித வாழ்க்கையில் அந்த வெற்றியை இழப்பது எதனால் என்பது சம்பந்தமான சில செய்திகளை இன்றைய ஜும்மாவில் உங்களுடைய நினைவுக்கு ஞாபகப்படுத்துவேன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுடைய நினைவுக்கு ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துவேன். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதுதான் அல்லாஹ்வுடைய விருப்பமும் நாட்டமும். அந்த வெற்றியை அடைவதற்காகத்தான் அல்லாஹ் இந்த முழு உலகத்தையும் படைத்தான். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முழு உலகத்தையும் அல்லாஹ் படைத்தான்.
அது குறித்து சொல்ல வருகிற போது அல்லாஹ் இங்கே ஒரு செய்தியை சொன்னான். அல்லாஹ் சொன்னான், இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர். நிச்சயமாக நாம் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் குறிப்பிட்ட அளவின்படியே நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொன்னான். இந்த வசனம் தொடர்பாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லித் தரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், அன்ன குல்லமா யஜ்ரி ஃபீ ஹாதிஹில் கௌன் பிகதாயில்லாஹி வ குத்ரத்திஹி பிமா ஃபீ தாலிகன் நஜா. உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ்வின் விதிப்படி அது வெற்றியை நோக்கி பயணிக்கிறது என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்று விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே வாழ்க்கையில் வெற்றி பெறுவதுதான் அல்லாஹ்வுடைய விருப்பமும் நாட்டமும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வெற்றி அது இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சில தடைகள் இருக்கிறது, சில தடைகள் இருக்கிறது. வாழ்க்கையில் அது வரவே கூடாது. யாரெல்லாம் வெற்றியை விரும்புகிறார்களோ, வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வெற்றி இருக்கலாம். அவர்கள் விரும்பக்கூடிய வெற்றி பெறணுமானால் சில தடைகள் இருக்கிறது. அந்த தடைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் வரவே கூடாது. எல்லா நிலையிலும் எல்லா நேரத்திலும் அந்த தடைகள் வராமல் பாதுகாத்து வாழ வேண்டும். எப்பொழுதும் அந்த தடைகள் விஷயத்தில் ஒரு தனி கவனம் நமக்கு இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் சொல்லக்கூடிய அந்த தடைகள் வந்து விடுமானால் நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றியை இழந்து விடுவோம், முன்னேற்றத்தை இழந்து விடுவோம், நெருக்கடியை சந்திப்போம். ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினால் அவனுடைய வாழ்க்கையில் அந்த தடைகள் வராமல் பாதுகாக்க வேண்டும். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வாழ்க்கையில் வராமல் பாதுகாக்க வேண்டிய முதல் தடை, உங்களுடைய வாழ்க்கையில் ஒப்பீடு வரக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணுமானால், உங்களுடைய லட்சியத்தை அடையணுமானால், நீங்கள் எண்ணி செல்லக்கூடிய உங்களுடைய இலக்கை அடையணுமானால், உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் ஒப்பீடு வரக்கூடாது. வாழ்க்கையில் மற்றவர்களோடு தன்னை ஒப்பிடுவது இருக்கிறது, அது வாழ்க்கையில் வெற்றியை இழக்க செய்துவிடும், நம்மளுடைய முன்னேற்றத்தை தடை செய்துவிடும். நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை நமக்கு அதை ஏற்படுத்திவிடும் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பொருளாதாரத்தை தேடுவதில்லை, கல்வியை தேடுவதில்லை, பதவியை தேடுவதில்லை, மற்றவர்களோடு நாம் செய்யக்கூடிய அந்த ஒப்பீடு இருக்கிறது, அது நம்மளுடைய வாழ்க்கையில் லட்சியத்தை இழக்க செய்துவிடும், வெற்றியை இழக்க செய்துவிடும் என்பது மாத்திரமல்ல, தோல்வியை அடைய நேரிடும் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வாழ்க்கையில் நாம் வெற்றி இழப்பதற்கான காரணங்களை இஸ்லாம் சொல்லித் தரும் பொழுது, முதலாவது இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய அந்த தடைகள் என்பது ஒப்பீடு இருக்கக்கூடாது. மற்ற மனிதர்களோடு அந்த ஒப்பீடுதல் இருக்கிறது, அது உங்களுடைய வாழ்க்கையில் வராமல் இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை அடைவீர்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மற்றவர்களோடு என்னை ஒப்பிட்டு பார்ப்பது இருக்கிறது, அது என்னுடைய வாழ்க்கையில் தோல்வியை ஏற்படும், என்னுடைய முன்னேற்றத்தை தடை செய்யும், நெருக்கடியான வாழ்க்கையை அது ஏற்படுத்தி தரும் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். தன்னுடைய உறவினர்களோடு ஒப்பிடுவது, தன்னுடைய அண்டை வீட்டாரோடு ஒப்பிடுவது, தன்னுடைய நண்பர்களோடு ஒப்பிடுவது, தன்னுடைய தொழில் செய்யக்கூடிய அல்லது பணி செய்யக்கூடிய சக தோழர்களோடு ஒப்பிடுவது, இன்று அவர் இப்படி இருக்கிறார், அவர் அப்படி இருக்கிறார்,
என்னை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறார் என்ற அந்த ஒப்பீடு இருக்கிறதே, அது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை இழக்க செய்யும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இஸ்லாம் கண்டிக்கிறது. இப்படிப்பட்ட ஒப்பீடு உங்களுடைய வாழ்க்கையில் வரவே கூடாது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த ஒப்பீடின் காரணத்தினால் என்ன ஏற்படும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. நீங்க உங்களுடைய உறவினர்களோடு, உங்களுடைய அண்டை வீட்டாரோடு, உங்களுடைய நண்பரோடு, சக தோழர்களோடு இந்த ஒப்பீடக்கூடிய அந்த ஒப்பீடு இருக்கிறது, உங்களுடைய இயலாமையை அது ஏற்படுத்தும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. நண்பர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது ஒரு மனிதன் சந்தோஷப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்க, இந்த ஒப்பீடு இருக்கிறது அவர்கள் மீது உங்களுடைய பொறாமையை, மனக்கசப்பை ஏற்படுத்தி தரும் என்பது மாத்திரமல்ல, உங்களுடைய இயலாமையை அது உண்டாகும். உங்களுடைய மனதில் இயலாமையை உண்டாக்கும் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த ஒப்பீடின் காரணத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஏற்படும் தெரியுமா? எப்படி வேண்டுமானாலும் பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்ளலாம். தன்னுடைய நண்பருக்கு ஏற்பட்ட அந்த உயர்நிலை நமக்கும் ஏற்பட வேண்டும் என்று எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். எதை செய்தாலும் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்ற அந்த மனோநிலை உங்களுக்கு வந்துவிடும். சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறார், அலா யதுன்னு உலாயிக அன்னஹும் மபூஸூன லியௌமின் அதீம். மகத்தான நாளில் ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற அந்த பயம் உங்களுக்கு வரவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஹராமை பார்க்காமல் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும், தன்னோடு ஒப்பிட்டு அவர்களுடைய நிலையை விட உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் என்று அந்த சம்பாத்தியத்தை குறித்து அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்பான். அதை குறித்து உங்களுக்கு பயம் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். லா யஸாலு கதமா அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பஅத்தின். கியாமத்துடைய நாளில் நீங்கள் ரப்புக்கு முன்னால் நிப்பாட்டப்படுவீர்கள். கியாமத்துடைய நாளில் நீங்கள் நின்றால், ரப்புக்கு முன்னால் நின்றால், உங்களுடைய காலடி தடங்கள் எடுத்து வைக்க முடியாது. நீங்கள் எப்படி சம்பாதித்தீர்கள், எப்படி செலவு செய்தீர்கள் என்பதை குறித்து பதில் சொல்லாமல் உங்களுடைய காலடி தடத்தை நீங்கள் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம், எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். நாம் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்ற அந்த மனோநிலை வருவதற்கான அடிப்படை காரணம் இந்த ஒப்பீடு என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களை, இந்த ஒப்பீடின் காரணத்தினால்தான் இவன் இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு காரியத்தை, மார்க்கம் அனுமதிக்காத ஒரு ஹராமை பேணி நடக்கக்கூடிய ஒரு நிலைக்கு மனிதன் தள்ளப்படுகிறான் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக வாழ்க்கையில் மனிதர்கள் வெற்றியாளராக ஆகுவதற்கான வழிகளை நமக்கு சொல்லித் தந்தார்கள். அதற்கான அத்துணை வழிகளையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள், கற்றுத்தந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நிலை உங்களை விட்டு மாற வேண்டும் என்றால் நீங்கள் இவ்வாறு செய்யுங்கள் என்று நமக்கு இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுரு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒப்பீடு இருக்கக்கூடாது. நீங்கள் இப்படி ஒப்பிட்டு பாருங்கள், உந்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும். உங்களுடைய நிலையை விட கீழ் நிலையில் உள்ளவர்களை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். உங்களை விட உங்களில் கீழ் நிலையில் இருக்கிறார்களே அவர்களை ஒப்பிட்டு பாருங்கள், நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். இந்த ஒப்பீடு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் என்கிறார்கள். உங்களை விட உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பார்க்கக்கூடிய அந்த ஒப்பீடு அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும், அதை கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அல்லாஹ் அவனை விட என்னை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்ற அந்த பார்வை உங்களுடைய வாழ்க்கையில் வரட்டும். எத்தனை பேர்கள் உணவுக்காக கஷ்டப்படக்கூடிய இந்த நிலையில் அல்லாஹ் என்னை உயர்ந்த நிலையில் ஆக்கியிருக்கிறான் என்பதை நினைத்து அந்த ஒப்பீடு இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை வெற்றி பெற செய்யும்.
உங்களுடைய லட்சியங்களை, உங்களுடைய முன்னேற்றங்களை, வளர்ச்சியை அது ஏற்படுத்தி தரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒப்பீடு தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை வெற்றியாளர்களாக ஆக்கி தரும். உங்களுடைய லட்சியங்களை, உங்களுடைய இலக்குகளை அது அடைய செய்யும். செழிப்பான ஒரு வாழ்க்கைக்கு, நெருக்கடி இல்லாத செழிப்பான ஒரு வாழ்க்கையை பெறுவதற்கு இந்த ஒப்பீடு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார். எனவே வாழ்க்கையில் வராமல் பாதுகாக்க வேண்டிய முதல் தடை, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணுமானால் உங்களுடைய வாழ்க்கையில் வராமல் பாதுகாக்க வேண்டிய முதல் தடை அது இந்த ஒப்பீடு இருக்கக்கூடாது. எந்த நிலையிலும், எந்த துறையிலும், எந்த காரியத்திலும் மற்றவர்களோடு ஒப்பிட்டு அவன் அப்படி இருக்கிறானே, நான் இப்படி இருக்கிறேனே என்ற அந்த ஒப்பீடு வர வேண்டாம் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வாழ்க்கையில் வராமல் பாதுகாக்க வேண்டிய இரண்டாவது தடை, உங்களுடைய காரியத்தை தள்ளி போடுவது கூடாது என்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணுமானால், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வளர்ச்சி முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கணுமானால் உங்களுடைய எல்லா காரியத்திலும் தள்ளி போடுதல், தாமதப்படுத்துதல் அது இருக்கக்கூடாது என்கிறார். ஒரு காரியத்தில், உங்களுடைய வேலையில் அல்லது உங்களுடைய காரியத்தில் நீங்கள் தள்ளி போடுவது, தாமதப்படுத்துவது இருக்கிறது, நீங்கள் அந்த காரியத்தில் வெற்றியை இழக்க செய்வீர்கள். வெற்றியை இழக்க செய்துவிடும். உங்களுடைய முன்னேற்றத்தையும் உங்களுடைய வளர்ச்சியையும் அது தடுத்து விடும் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். ஒரு வேலையை, ஒரு காரியத்தை கால தாமதமின்றி அதை தள்ளி போடுவதும் தாமதப்படுத்துவதும் இருக்கிறது. அந்த காரியம் உங்களை அது செய்ய விடாமல் ஆக்கிவிடும் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். அடுத்து செயல்படுவதற்குண்டான சந்தர்ப்பத்தையோ வாய்ப்பையோ அது ஏற்படுத்தி தராமல் ஆகிவிடும். அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றியை இழக்க செய்வீர்கள், தோல்விக்கு வழிவகுக்கும் என்கிறார்கள் மார்க்க அறிஞர்கள். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், மின் குவத்தின் அலா துஅக்கிர் அமலில் யௌமி இலா கதின், இன்றைய வேலையை நாளைக்கு தள்ளி போடாமல் இன்றைக்கே செய்வது இருக்கிறது, அது வெற்றியின் அடையாளம் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நமக்கு சொல்லி தருவார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மனித வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு கிடைப்பது, வெற்றியை பெறுவதற்கு அல்லது நம்மளுடைய லட்சியத்தை அடைவதற்கு, நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணம் செய்வதற்கு மனித வாழ்க்கையில் சந்தர்ப்பங்கள் சில சமயம் அமையும். அதை பயன்படுத்தி கொண்டோம் என்றால் அதிலே நாம் வெற்றி பெறுவோம். அந்த சந்தர்ப்பத்தை, அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொண்டோம் என்றால் நம்மளுடைய லட்சியத்தை அடைவோம், நம்முடைய இலக்கை நோக்கி பயணிப்போம். சில சந்தர்ப்பங்கள் உலகத்தில், சில வியாபார சூழல்கள் சில சந்தர்ப்பங்கள் அமையும், அது பயன்படுத்தலன்னு வைங்க, அது நஷ்டப்பட்டு போயிடும். அதே மாதிரி குடும்பங்கள்ல சில ஜோடிக்கு சில மாப்பிள்ளைகள் அமைவாங்க, சில மாப்பிள்ளைக்கு சில பொண்ணுகள் அமைவாங்க. நாம அதை பயன்படுத்தி கொண்டு அதை நம்ம முடிக்கலன்னா நாம காணமுள்ள அனுப்பிடுவோம். நம்மளுடைய பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடி அடைய வேண்டியது, பெண் தேடி அடைய வேண்டியது. சில சந்தர்ப்பம் சில பொண்ணு நல்ல பொண்ணா அமையும், சில மாப்பிள்ளைக்கு, சில பொண்ணுக்கு சில மாப்பிள்ளைகள் அமைவாங்க சில சந்தர்ப்பங்கள்ல. அந்த நேரத்துல நம்ம உஷாரா இருந்து அந்த சந்தர்ப்பத்தை என்ன செய்யணும், அதை நம்ம உடனே பயன்படுத்திக்கணும். தள்ளி போட்டோம்னோ அல்லது தாமதப்படுத்தணும் அப்படின்னா காலமெல்லாம் நம்மளுடைய பிள்ளைக்கு நாம மாப்பிள்ளை தேடி அடையும் அல்லது பொன் தேடி அடையும். வாழ்க்கையில நாம வெற்றி பெறணுமானால், எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் லட்சியத்தை அடையணுமானால் நம்மளுடைய காரியத்தில் தள்ளி போடுதல், தாமதப்படுத்துதல் அது இருக்கக்கூடாது என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தர்றார். ஒரு அழகான சம்பவம் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹதீஸிலே வருகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் வந்த ஒரு கிழவி, அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கீங்க. நபிமார்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான சட்டம் என்னன்னா, எந்த பூமியில இறந்து போறாங்களோ அந்த பூமியில அடக்கம் பண்றதுதான் நபிமார்களுடைய சட்டம், பொதுவான சட்டம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறந்த இடம் மிஸ்ர். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறந்த இடம் மிஸ்ர். ஆனா அவங்களுக்கு
ரசூலுல்லாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, நம்மளை பைத்துல் முகத்தஸ்ல அடக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனா கடைசி நேரத்துல அவங்களுடைய மூத்துக்கு மிஸ்ர்ல ஏற்பட்டதுனால அங்கேயே அடக்கிற ஒரு சூழல். ஆனா இவங்களுடைய ஆசை பைத்துல் முகத்தஸ்ல அடக்கணும். சக்கராத்துடைய நேரத்துல உயிரை வாங்குறதுக்கு மலக்குமார்கள் வந்துட்டாங்க. அப்போ அல்லாஹ்ட்ட ஒரு துவா செஞ்சாங்கன்னா, யா அல்லாஹ், நான் மிஸ்ர்ல வச்சு என்னுடைய உயிர் வாங்கப்படுது, இன்னும் இங்க அடக்கம் பண்ணிடுவாங்க, ஊர்க்காரங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க, அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆனா என்னுடைய ஆசை பைத்துல் முகத்தஸ்ல அடக்கம் பண்ணணும், அதை நீ நிறைவேற்றி அப்படின்னு அல்லாஹ் இடத்துல ஒரு துவா செஞ்சுட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மூத்தா போயிட்டாங்க. இப்போ அந்த ஊர்க்காரங்க அனுமதி கேட்டு வந்திருக்கிறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நீங்க மூத்தா போயிட்டா இங்க அடக்கலாம். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சரின்னு அனுமதி கொடுத்துட்டாங்க. ஒரு துவா செஞ்சுட்டு, ஒரு காலத்துல நான் பைத்துல் முகத்தஸ்ல அடக்கம் பண்ணணும் யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் இடத்துல ஒரு துவா செஞ்சுட்டு இவங்க மூத்தா போயிட்டாங்க. பின்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு உத்தரவிட்டான், இப்படி மிஸ்ர்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய உடல் அடக்கப்பட்டிருக்கு, அதை என்ன செய்யணும், நீங்க எடுத்துட்டு பைத்துல் முகத்தஸ்ல அடக்குங்கன்னு அல்லாஹ் உத்தரவிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கபரை போய் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்ப அல்லாஹ் சொன்னாலும் அங்க போய் விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும், மிஸ்ர்ல போய் கேட்டு விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, மிஸ்ருக்கு வந்தாங்க, கேட்டாங்க, யாருக்குமே தெரியல. அன்றைய காலத்தில் வாழ்ந்தவ யாருக்குமே தெரியல. கடைசியா ஒரே ஒரு வயசான ஒரு கிழவி, அந்த அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சு. அந்த அம்மாட்ட போய் இவங்க கேட்டாங்க, கண்டிப்பா தெரியுமா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர்? எனக்கு நிச்சயம் தெரியும், நான் காட்டுறேன். சரி காட்டுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி முடிச்சு காட்டுங்கன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கிழவி அந்த அம்மாட்ட கேட்கும் பொழுது, அந்த அம்மா கேட்டாங்கன்னா, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள்லயே அவங்களுடைய கபர் எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இப்படிப்பட்ட சூழல்ல இருக்கும் போது நான் எப்படி சும்மா போய் அந்த கபரை காட்ட முடியும்? அந்த கபரை சும்மா எப்படி காட்ட முடியும்? அதுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா திரும்ப கேட்கவும், மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க, சரி ஏதோ ஒரு அமௌண்ட் எதிர்பார்க்கிறாங்க, ஏதோ ஒரு பைசா பணம் எதிர்பார்க்கிறாங்க போல தெரியும். சரி எவ்வளோன்னு கேளுங்கன்ட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த அம்மாட்ட சொல்ல, அந்த அம்மா சொன்னாங்களா, உங்களோட மூசா அலைஹிஸ்ஸலாமோட அந்த கபரை காட்டுவதற்கான கூலி விலை என்னன்னா, உங்களோட நான் சொர்க்கத்தில் இருக்கேன், அதுதான் இந்த வேலை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபம் வந்துடுச்சு. ஒரு சாதாரண ஒரு கபரை காட்டுறதுக்கு சொர்க்கத்தோட என்னோட இருக்கணுங்கிற கேட்கிறாங்க வேலை, இதுக்கு அதான் வேலை. ஏதாவது பணம் காசு கேட்டா கொடுத்துட்டு போயிடலாம், சொர்க்கத்துல என்னோட இருக்கணும்ல கேட்கிறாங்க, அது தர முடியாதுன்னு சொன்னாங்க. இவ்வளவு பெரிய விலைன்னா என்னால முடியாது அப்படின்ட்டு அல்லாஹ்ட்ட போய் கேட்டாங்கன்னா, இந்த அம்மா இவ்வளவு இப்படி சொல்றாங்களே, என்ன செய்ய? அல்லாஹ் திரும்ப சொன்னானா, மறுபடியும் விசாரிங்க, அந்த ஊர்ல வேற யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்து விசாரிங்கன்ட்டு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு உத்தரவிட மூசா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டாவது விசாரிச்சாங்க. அந்த அம்மாவை தவிர வேற யாரும் இல்லை. திரும்ப அல்லாஹ் கூப்பிட்டு கேட்டாங்கன்னா, இப்ப அந்த அம்மாவை தவிர வேற யாரும் கிடையாது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கபரை காட்டுறதுக்கு, இப்ப என்ன செய்யறது யா அல்லாஹ் அப்படின்ட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது அல்லாஹ் சொன்னானா, அந்த அம்மா என்ன கேட்டாங்களோ அதை கொடுத்து அந்த வேலையை செஞ்சு முடியும், அதை கொடுத்துட்டு அந்த வேலையை செஞ்சு முடியும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வேற வழி இல்லாம மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த வாக்குறுதி கொடுத்தாங்க, சொர்க்கத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கபரை காட்டப்பட்டுச்சு. அதுல இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய உடலை எடுத்து பைத்துல் முகத்தஸ்ல கொண்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. இந்த செய்திய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்துக்கு எப்ப சொன்னாங்கன்னா, ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் எழுதுறாங்க. இந்த செய்திய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்துக்கு எப்ப சொன்னாங்கன்னா, ஒரு பயணத்துல போயிட்டு இருக்காங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்துல சரியான பசி, அந்த இடத்துல இருந்த ஒரு மனிதர் நபி அவர்களுக்கு அந்த பசிக்கு தகுந்த மாதிரி ஒரு சிறந்த உணவு கொடுத்தார், விருந்தா கொடுத்தார். நபி அவர்களுக்கு வயிறு மட்டும் இல்ல, மனசு நிறைஞ்சிருச்சு. சரியான பசியில எதிர்பார்க்காத ஒரு அருமையான உணவு, சுவையான உணவை நமக்கு வயிறு நிரம்ப தந்த அந்த மனிதருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர்கிட்ட கேட்டாராம், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கேளுங்க.
அந்த மனிதர், விருந்து கொடுத்த மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், எனக்கு ஒரு பால் கறக்கிற சட்டி வேணும், பால் கறக்கிறதுக்கு சட்டியும் டெய்லி நல்ல பால் தரக்கூடிய ஒரு ஒட்டகமும் ஒரு ஆடும் எனக்கு வேணும் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்து கொடுத்த அந்த மனிதர் கேட்கும் பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் சொன்னாங்கன்னா இன்னல் அஜூஸ அல்லதி கானத் ஃபீ ஸமனி யூசுஃப ஆகல மின்ஹா, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல வாழ்ந்த அந்த கிழவி இருக்கிறாங்கல, உங்களை விட சரியான வெற்றியாளர், சரியான புத்திசாலி. நபிமார்கள்ட்ட எதை கேட்டு வாழ்க்கையில வெற்றி பெறணுமோ அதை கேட்காம சட்டியை தாங்க, பாலை தாங்க, ஆட்டை தாங்கன்னு கேட்கிறீங்களே, உங்களை விட அந்த கிழவி ரொம்ப வெற்றியாளர், புத்திசாலி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கிழவியை பாராட்டி அந்த நேரத்துல சொன்னாங்க. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நான் சொல்ல வருவது, நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது காரியத்துல வெற்றி பெறணும் அப்படின்னா நம்மளுடைய காரியத்தில் தள்ளி போறது, தாமதப்படுத்துறது, வாய்ப்பை பயன்படுத்தாம போறது இருக்க, அது என்ன செய்யும்? நம்மளுடைய வெற்றியை இழக்க செய்யும், நம்மளுடைய முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் அது தடையாயிரும் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. எனவே இன்றைய ஜும்மாவினுடைய செய்தியாக உங்களுடைய நினைவுக்கு நான் ஞாபகப்படுத்துவேன், வாழ்க்கையில நீங்க எந்த காரியத்தில் வெற்றியை தேடி அடைந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடாத ரெண்டு தடைகள், ஒன்று ஒப்பீடு இருக்கக்கூடாது. எந்த காரியத்தையும் உங்களுடைய திறமைக்கு ஏற்ப நீங்க செஞ்சுக்கலாம், மற்றவங்களோடு ஒப்பிட்டு நீங்கள் பார்த்து அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சா நீங்க தோல்வி அடைவீர்கள், உங்களுடைய வளர்ச்சி இல்லாமல் போய்விடும், உங்களுடைய முகவேதியே இல்லாமல் போய்விடும் என்று மார்க்க அறிஞர்கள். ஒன்று. இரண்டாவது, தள்ளி போடுறதும் தாமதப்படுத்துவதும் வாய்ப்பை பயன்படுத்தாமல் விடுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை இழக்க செய்யும் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். எதை சொன்னோமோ, எதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. நம்மளுடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்திலும் ஒப்பீடும் தள்ளி போடக்கூடிய அந்த காரியத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாழ்க்கையின் எல்லா துறையிலும் எல்லா காரியத்திலும் வெற்றியையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. தோல்வியையும் நெருக்கடியான வாழ்க்கையில் இருந்து அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாப்பானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவர்களுடைய துவாவையும் ஆதரவு வைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.